السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولا تهينوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. وقال نبينا عليه الصلاة والسلام: المؤمن القوي خير من المؤمن الضعيف، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனையே சார்ந்ததாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முஹர்ரம் மாதத்தினுடைய கடைசி ஜுமாவாக இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிந்தனையாக மனித வாழ்க்கையினுடைய எல்லா சோதனைகளுக்கும் இந்த மார்க்கத்திலே அதற்கான சொல்யூஷனை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு தந்திருக்கிறார்கள். மனித குலத்துக்கு ஏற்படுகிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த அனைத்திற்குமான தீர்வை இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. பிரச்சனைகள் ஏற்படுமையினால் அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை இந்த மார்க்கம் சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி தாஇன் தவாவுன், எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலல்லாஹு தவாஅன். அல்லாஹ் ஒரு நோயை இறக்கிறதுக்கு முன்னாலே அதற்கு சொல்யூஷன் இருக்கிறது, அதற்கான தீர்வை தந்துட்டு தான் அதற்கான நோய் நிவாரணத்தை அல்லாஹ்விடத்தில் இறக்கி வைத்த பிறகுதான் ஒரு நோயை அல்லாஹ் தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே எல்லா விதமான சோதனைகளுக்கு பின்னணியிலையும் அதற்கான அதை தீர்ப்பதற்கான அதை களைவதற்கான வழிமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. மனித குலத்தை அல்லாஹ் படைத்து அவர்கள் மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதற்குண்டான ஏனைய அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ் தஆலா நடைமுறைகளையும் தெளிவான வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் சில வேளைகளிலே அல்லாஹ் சோதனையும் தருவான். எனவே மகிழ்ச்சியாக வாழ வைத்த அல்லாஹ் தான் சோதனை தருகிறான் என்பதை மூமின்கள் உணர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்துக்கு ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகை தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் பேசி மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்டு உள்ளே வருகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்ச முகமா இருக்கிறது பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் சின்னக்க, நாயகமே உங்களுடைய
உங்களை அல்லாஹ்வுல சந்தோஷமா வைப்பானாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிறர்களை பார்த்து யா அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கு உள்ள கவலைகள் எல்லாம் நீக்குவாயாக என்று துஆ செய்வதற்கிறே அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகிற மகத்தான பெரிய வழிமுறை. எனவேதான் அடியார்களுடைய உள்ளத்தை குளிர்விப்பதற்கிறே அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். இந்த மார்க்கத்திலே தொழுகை எவ்வளவு முக்கியமானதோ, நோன்பு எவ்வளவு முக்கியமானதோ, ஹஜ்ஜு எப்படி முக்கியமானதோ, ஜகாத்து கொடுப்பது எப்படி முக்கியமானதோ, ஐம்பெரும் கடமைகள் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ, இதே போன்று ஒரு அடியான் பிற அடியான்களை மகிழ்வித்து பார்ப்பதற்கிறே இது ஆக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தீனுல் இஸ்லாம் சொல்கிறது. எனவேதான் ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டால் அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக வெறுமனே அல்லாஹ்விடத்திலே துஆ மட்டும் செய்வதல்ல. ஒரு குற்றச் செயலை ஒருத்தர் செய்து விடுவார் என்று சொன்னால், நீங்கள் திருமறை குர்ஆனிலே எந்த குற்றமாக இருந்தாலும் சரிதான், ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறார், நோன்பு வேண்டும் என்றே முறிச்சிட்டார் என்று சொன்னால் அதற்குண்டான பனிஷ்மெண்ட்ல அதற்குண்டான பிராயச்சித்தத்தில் ஒரு இத்தனை ஏழைக்கு நீங்க உணவளிச்சிருங்க அப்படின்னு அதற்குண்டான சொல்யூஷனை மார்க்கம் சொல்லுகிறது. ஒருத்தர் பெரிய குற்றத்தை செய்துட்டார், சத்தியம் செய்துட்டு அதை முடிச்சிட்டார் என்று சொன்னால் 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடை வாங்கி தர வேண்டும். உணவளிக்குதல் என்பது நாம் ஒரு வீட்டிலே சென்று உணவை நாம் வழங்குகிறோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உள்ளம் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறப்பான உணவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண விருந்தில ஏழைகளை எல்லாம் புறக்கணிச்சிட்டு விஐபிகளாக செல்வந்தர்களாகவே அழைத்து திருமண விருந்தை யார் போடுகிறார்களோ அதுதான் விருந்திலேயே ரொம்ப மோசமான விருந்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு உள்ளத்தை மகிழ்விப்பதனாலே அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் சாப்பாடு கொடுக்கிறதும் ஆடை வழங்குவதும் ஒரு மனிதனை ரொம்ப மகிழ்வடைய செய்கிற காரியம். என்னுடைய அடியாரை நீ சந்தோஷப்படுத்தியதினாலே உன்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய கவலைகளை நீக்குகிறான் என்பதை எல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த துனியாவுல சோதனைகளும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். இந்த துனியாவுல நாம் பிறந்ததிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யாருமே இல்லை. அப்படி கையை தூக்க சொன்னா யாருமே அப்படி தூக்க முடியாது. எனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டமுமே இல்லை, இப்பதான் அல்லாஹ் சோதனை விட்டிருக்கிறான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவ்வளவு நாட்களாக நான் சந்தோஷமாக இருந்தேன், இப்ப என்னமோ தெரியல சோதனை வந்துருச்சு என்று அவர்கள் பிறந்ததிலிருந்து மௌத்தை தழுவுகிற வரைக்கும் சோதனைகள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், இடுக்கண்கள், இப்படி எல்லாம் பல்வேறு விதமான கட்டங்களை கடந்ததற்கு பெயர் தான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு சோதனை எங்கே இருக்காது என்று சொன்னால் துனியாவுடைய சோதனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சுவர்க்கவாதிகள் இல்லாமல் சுவர்க்கத்துக்குள்ளாலே நுழைந்த பின்னாலே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சுவர்க்கவாதிகள் இருக்கிறார்களே, சுவர்க்கத்துக்குள்ளாலே நுழைந்த பிறகுதான் சுவர்க்கவாதிகள் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னல் ஹஸன், எங்களுடைய கவலைகள் எல்லாம் நீக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சுவர்க்கவாதிகள் சொல்லுவாங்க. எனவே சுவர்க்கம் என்பது அங்கேதான் முழுமையான வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த துனியா என்பது பல்வேறு விதமான கலப்பட வாழ்க்கை. மகிழ்ச்சி வரும், இந்த மகள் உஸ்ரி உஸ்ரன், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. கஷ்டத்துடனே லேஸ் இருக்கிறது. உங்களுக்கு துன்பத்தை தந்தோம் என்று சொன்னால் துன்பமாகவே வச்சிருக்க மாட்டோம். சில வேளைகளில் மகிழ்ச்சியை தருவோம். மகிழ்ச்சி என்று சொன்னால் தொடர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி அப்படி வச்சிட மாட்டோம். அப்படியே இருக்கும் என்று சொன்னால் மனிதன் தலைகால் புரியாமல் நடப்பான். தபாரக்கல்லதி சூரா இருக்கிற அந்த சூராவுல அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, மௌத்தையும் மரணத்தையும் வாழ்க்கையும் அல்லாஹ் எதற்காக தந்திருக்கிறான் என்று சொன்னால் உங்களை சோதிப்பதற்கு தான், உங்களை சோதித்து பார்க்கத்தான். மௌத்தே இல்லாம நம்முடைய தாத்தா, அவங்க தாத்தா, முப்பாட்டனார் எல்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க பூரா இங்க துணியால வாழ்ந்தாங்கன்னு சொன்னா இப்ப உள்ளவங்க எல்லாம் தலகால் புரியாம நடப்பாங்க. நமக்கு மௌத்து வந்து உள்ள 2000 வருஷத்துக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொல்லிட்டோம் என்று சொன்னால் அவர் தொழுகையே வர மாட்டார். அப்புறம் ஒரு 1000 வருஷம் கடந்த பின்னாடி படியாசலுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே சோதனை என்பதும் இன்பம் என்பதும் துன்பம் என்பதும்
தொடர்ந்து அல்லாஹ்வுல மாறி 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 தந்து கொண்டே இருப்பான். மனிதன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைக்கிற நேரத்திலே அல்லாஹ்வை புகழ்கிறானா, சோதிக்கிற வேளையிலே அவன் பொறுமையை மேற்கொள்கிறானா என்று அல்லாஹ்வுல பார்ப்பதற்காக வேண்டிதான் இந்த சோதனை கட்டத்தை அல்லாஹ் வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் திருமறையில் குர்ஆனிலே அல்லாஹ்வுல சொல்லித் தருகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 3வது வருஷத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கடின கொடூரமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். தன்னுடைய சிறிய தகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உஹுத் போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவருடைய அந்த உடலை, சிதைக்கப்பட்ட உடலை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியல. அவ்வளவு கடின கொடூரமான முறையிலே அவருடைய நெஞ்சை கிழித்து அவருடைய நுரையீரல் எல்லாம் எடுத்து வெளியிலே வீசப்பட்டு இந்த விதத்திலே தான் என்று வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவருடைய பாடி சிதைந்து போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு ஒரு சபதம் எடுத்தார்கள். எனது அருமை சிறிய தகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கடின கொடூரமாக சிதைக்கப்பட்டதற்கு பகரமாக அவர்களில் 100 நபர்களை நான் இன்ஷா அல்லாஹ் சிதைப்பேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீராவேசத்தோடு சொன்னார். அல்லாஹ் சொன்னான், நபியே, இது உங்களுக்கு அழகல்ல, இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க சொல்லவே கூடாது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள், வெற்றிக்கான இலக்கை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். 1க்கு 100ஆக நான் சாய்ப்பேன் என்று சொல்வது ஒரு மூமினுக்கான நல்ல பண்பல்ல. அதிலேயும் குறிப்பாக நபி அப்படி சொல்லவே கூடாது என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே தனக்கு ஏற்படுகிற கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மனிதன் உடைந்து போய் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலகளாவிய அளவிலே நிறைய இடங்களிலே தற்கொலைகள் நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். சமீபத்திலே ஒரு வாரத்துக்கு முன்னால நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு நபர் தான் கட்டின மனைவியெல்லாம் குத்தி கொலை செஞ்சுட்டு, பெற்ற மகனையும் கொலை செஞ்சுட்டு, இவருக்கு கொஞ்சம் கடன் எல்லாம் இருக்கிறது, அதனால போய் லாரியில போய் தலை கொடுத்தார். சமீபத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்துக்கலாம், செய்தி கட்டு பார்த்திருக்க முடியும். அவர் தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு முன்பதாக பேஸ்புக்ல அல்லது யூடியூப்ல அவர் பேசிட்டு நேரடி ஒளிபரப்பு செய்து விட்டு தான் இறந்து போனார். இது இந்த மாதிரி சோதனை கட்டத்திலே தான் இஸ்லாம் சொல்லுகிறது, இப்படிலாம் சோதனை வரத்தான் செய்யும். மனிதன் சொன்னால் சந்தோஷமாவே இருக்க வேண்டும் என்பதல்ல, அல்லாஹ் சோதிக்கவும் செய்வான். அந்த சோதனையின் வேளையிலே நீங்கள் இடிந்து போய் விடக்கூடாது என்பதற்கான மாற்று ஏற்பாடுகளையும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே உலகளாவிய அளவிலே தற்கொலைகள் என்பது இந்த முஸ்லிம்கள் செய்ய மாட்டார்கள். முஸ்லிம் சமுதாயம் இருக்கிற தற்கொலை என்பது அதிலே ரொம்ப குறைவுதான். தீனிலே பற்றில்லாதவர்கள், தீனிலே பிடிமானம் இல்லாதவர்கள், அல்லது தொழுகை வணக்கம் பள்ளிவாசல் தொடர்பு இல்லாத இப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்களால் தான் அது சாத்தியமாக இருக்கிறதே தவிர வேற களிமா சொன்ன ஒரு மனிதன் எவர்களும் எந்த சோதனைக்கு பின்னணியிலையும் அவர் தன்னை தற்கொலைக்கு தூண்டிவிட மாட்டார் என்பதை நாம் உலகளாவிய அளவிலே உள்ள நடத்தப்பட்ட சர்வேயின் பின்னணியிலே, கணக்கெடுப்பின் பின்னணியிலே நாம் பார்க்கலாம். எனவே இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹும் ரசூலும் தந்த ஒரு போதனை மாதிரியாக உலகத்திலே வேறு எவர்களும் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான நெறிமுறைகளை தரவில்லை என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு தன்னுடைய இல்லத்திலிருந்து அப்படி ஒரு மதிய நேரம் சாப்பாட்டிற்கு பின்னால மதியான உணவு இடைவெளிக்கு பிறகு அசர் தொலைக்குள்ள எப்ப நேரம் இருக்கிறது, அந்த கேப்ல பள்ளிவாசலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிறாங்க. ஒரு சஹாபி மஸ்ஜித் நபவியுடைய அப்படி மதில் சுவரில சாய்ந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். கடுமையான கவலை, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்றாங்களே. உள்ளம் சந்தோஷமா இருந்தால் முகம் காட்டி கொடுக்கிறான். உள்ளம் சோர்வாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, டிப்ரெஷனா, மன உளைச்சலிலே கடுமையான கவலையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் அதையும் முகம் காட்டிவிடும். முகம் என்பது உள்ளத்தை காட்டுகிற கண்ணாடியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே முகத்துல உங்க முகமே சரியில்லையே, சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை வந்து கேட்டாங்க. அவருக்கு பெயர் அபூ உமாமத்துல் பாஹிலி, அபூ உமாமா என்கிற நபித்தோழர் சஹாபி. அவரிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அபூ உமாமா, அபூ உமாமா அவர்களே, என்ன இந்த நேரத்துல தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத வைர வக்தி ஸலா, தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத நேரத்திலே நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, என்ன காரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவர் சொன்னார், ஹுமூமுன் நஸிமத்னி வ துயூனுன் யா ரசூலல்லாஹ், நாயகமே நிறைய கவலை, நான் கவலையினால் ஆழ்ந்திருக்கிறேன், கவலை என்னை பற்றி கொண்டு விட்டது.
சொல்ல முடியாத நிறைய கவலை யாரு சொல்லலாம், துயூனும் யாரு சொல்லலாம், அதுக்கு மேலே கொஞ்சம் கடன் இருக்கிறது. ஒரு மனிதன் கடன் படுவானையானால், அவன் படுப்பானையானால் நிம்மதி குறைத்து போயிடும். அதனால தான் இஸ்லாம் சொல்கிறது, தேவையில்லாம கடன் வாங்குறது அவாய்ட் பண்ணிக்கணும். வீடு கட்டுறதுக்குலாம் கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை. இந்த துனியாவை சதமாக நினைத்தால்தான் வீடு கட்டுவதற்கு கடன் பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு சாப்பாடு என்பது உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமானது. தண்ணீர் குடிப்பது என்பது அத்தியாவசியமானது. ஆடை உடுத்துவது என்பது ஓரளவுக்கு அத்தியாவசியமானது. உடுக்க உடை, அதே போன்று உண்ண உணவு, இந்த இருப்பிடம் என்பது அது 3வது அந்தஸ்தில் வைக்க வேண்டும். வீடு கட்டுவதற்காக நிறைய பேர் கடனை வாங்கிட்டு அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாமலேயே கவலையிலே கடைசி வரைக்கும் அவர் இந்த துனியாவில் வாழ்ந்துட்டு மன்னரைக்கு போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வாடகை வீட்டில் இருந்தாலோ அல்லது சின்ன ஓலை குடிசையை வாழ்ந்தாலோ அவர் கவலை இல்லாமல் நிம்மதியா நோய் நொடி இல்லாம கடன் இல்லாமல் இருப்பாரே என்று சொன்னால் அவரை மாதிரி சந்தோஷமான உலகத்துல இல்லை என்று சொன்னால் மதியான வார்த்தை இல்லை. அந்த சஹாபிக்கு 2 கவலை. யாரு சொல்ல இனம் புரியாத சொல்ல முடியாத நிறைய கவலைகள் இருக்கிறது. துயூனும் யாரு சொல்லலாம், அதுக்கு மேல கடனும் வேற எனக்கு தொற்றிக் கொண்டது. இதெல்லாம் அடைச்சு நாம் மேட்டுக்கு வர்றதா இருந்தா லேசுப்பட்ட காரியம் இல்லைங்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு சொல்யூஷனை சொன்னார்கள், ஒரு தீர்வு சொன்னார்கள். அபூ உமாமத்துல் பாஹிலி அவர்களே, நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறேன், அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் காலையிலேயும் மாலையிலேயும் அந்த துவாவை ஓதிக்கொண்டே வாருங்கள். உங்களுடைய கடன்களை அல்லாஹ் விரைவாக அடைச்சிருவான். இது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. உங்களுடைய கவலைகளை எல்லாம் அல்லாஹ் நீக்குவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வான். செய்தீங்களான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். யாரும் சொன்ன அப்படி ஒரு துவா, அப்படி ஒரு மாத்திரை தான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி முடித்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான இந்த துவாவை ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஆண் பெண்களிடத்திலே, ஒவ்வொரு முஸ்லிமுடைய இளைஞர்களிடத்திலேயும் பதிவு செய்யப்பட வேண்டிய அற்புதமான துவாவை அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். அவ்வளவுதான். இதுல ஒரு 8 விஷயம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், கடந்த காலத்தினுடைய ஏற்கனவே சென்றுவிட்ட காலத்தை பற்றி அதுல ஏற்பட்ட மன உளைச்சல்கள், கசப்பான அனுபவங்கள், இதெல்லாம் எனக்கு மன உளைச்சலை தருகிறது. அதையெல்லாம் விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஹம்மி, இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படுகிற ஏதாவது பயம், ஒரு அச்சம், ஏதாவது நஷ்டப்படும்படியான வாழ்க்கை, எனக்கு கவலையை தரும்படியான செயல்கள் ஏதாவது இருக்குமே சொன்னால், யா அல்லாஹ், இது எல்லாத்தையும் விட்டு என்னை பாதுகாத்துறா அப்படின்னு ஸல்லல்லாஹு துஆ செய்ய சொன்னாங்க. கடந்த காலத்தில் ஏற்படுகிற கவலைகள், வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய துக்கங்கள், இது அனைத்து விட்டு ரப்பே உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன். எத்தனை பேர் நம்மிடத்திலே கவலை இல்லாமல் இருக்கிறோம்? சுவர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிற வேளையிலே, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் வரக்கூடிய காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், பயமே இருக்காது. வலா ஹும் யஹ்ஸனூன், கடந்த காலத்தை பற்றி எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். இவர்கள் சுவர்க்கவாதிகள். சுவர்க்கத்திலே மட்டும்தான் அது 100% முறைப்படுத்தப்பட்ட பூர்த்தியான வாழ்க்கையை தவிர துனியாவிலே ஆங்காங்கே அவ்வப்பொழுது ஏதாவது சிரமங்கள், கஷ்டங்கள், நோய் நொடியினால அல்லது நண்பர்களினால ஏமாற்றப்பட்டேன். சில பேருக்கு கணவன் நல்லா இருப்பான், மனைவி எனக்கு மனைவி பெரிய வாயாளி இருக்கிறார் அப்படின்னு அது ஒரு கவலை. அல்லது ஒரு சில வீடுகளில் மனைவி நல்ல சாலிகான பெண்ணாக இருப்பான், எனக்குன்னு ஒரு புருஷன் வந்து வாச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேச முடிந்திருப்பாங்க. சில பெற்றோர்கள் எனக்குன்னு சில பிள்ளைகள் தருதலையா வந்து வாச்சிருக்கிறாங்களே என்று பிள்ளைகளை நினைத்து கவலை. சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இப்படி கைவிட்டுட்டாங்களே என்று அதற்கு கவலை. சிலர்களுக்கு கடன் பட்டுட்டோமே என்று கவலை. சிலர்களுக்கு நோய் நொடியில எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த மாத்திரை போட்டு நம்ம படுத்து உறங்குவது என்று அப்படி கவலை. கவலைகள் இல்லாத இந்த உலகத்திலே எவர்களும் இல்லை, அனைவருக்கும் கவலை இருக்கிறது. அந்த கவலைக்கான மருந்தை மார்க்கம் சொல்லித் தருகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கவலைகள் அனைத்தை விட்டு பாதுகாப்பு தருகிற அல்லாஹ்விடத்திலே. வஅஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல், அதே போன்று இயலாமைத்தனம், சோம்பல்தனம், ரெண்டிலிருந்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஅஊது பிக்க, யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன், மினல் அஜ்ஸி, இயலாமல் போவது,
இயலாமை என்பதற்கும் சோம்பல் என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. இயலாமல் என்று சொன்னால் வாலிபமா இருக்கும் பொழுது நம்ம நின்று தொழுதிருப்போம். வயசான பின்னாலே அப்படி நின்று எல்லாம் தொழ முடியாது. வாலிபராக இருக்கும் பொழுது நான் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? அரை குண்டால் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க கிராமங்களிலே. என்னை மாதிரி சாப்பிடுறதுன்னு ஆள் கிடையாது. இப்பெல்லாம் அவ்வளவு சாப்பாடு இறங்குற ஒரு 2 இட்லி சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மாதிரியான இயலாமல் நாம் ஒரு காரியம் மாற்றுவது இருக்கிறதே, அது முடியாமல் போய்விடுகிறது. ஒரு சில வேலைகளையே அவரே செய்வார். அவரே துணியெல்லாம் துவைச்சு போட்டு வீடுகளெல்லாம் பெருக்கி அது கும்பலங்கை மாறி அவர்கள் சில ஆண்கள் சில விதமான வேலைகளை, வீட்டு வேலைகளை, கொள்ளையில சில வேலைகளை, களை எடுப்பது, அது மாதிரி அந்த மரங்களுக்கு பயிரிடுவது, உரம் வைப்பது, தண்ணீர் பாய்ச்சுறது, இப்படிப்பட்ட அவர் ஓடி ஓடி உழைப்பார். ஓடி தன்னுடைய இளமை காலத்தில எல்லாம் வேலை செய்த ஒரு மனிதர் கடைசியில முதுமை பருவம் அடைந்த பின்னாலே கூட அந்த மாதிரி அவருக்கு வேலை செய்ய முடியலே என்று வருத்தம் இருக்கும். இப்படிப்பட்ட நாம் வாழுகிற வரை எங்களுடைய உஸ்தாத் ஒருத்தங்க இருந்தாங்க, யாரெல்லாம் நான் வாழ்நாள் முழுவதும் உன்னை நின்று தொழுகிற பாக்கியத்தை தருவாங்க என்று துவா செய்வார்கள். யாரெல்லாம் நான் வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் உன்னை நின்று கொண்டு தொழுகிற பாக்கியத்தை எனக்கு தா என்று துவா செய்த எத்தனையோ பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் அவருக்கு மார்க் எப்படி போடுவான்னு சொன்னால், வயசான காலத்தில் அவரால் நின்று தொழுக முடியல, இயலாமையினால் அவர் அமர்ந்து தொழுவார் என்று சொன்னால், இளமை காலத்திலே எல்லாம் அவர் நின்று தொழுதவர் தான். எனவே இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் அதே 100 மார்க்கில் குறைச்சலாம போட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் அஜ்ஸி வல் கஸல், சோம்பல்தனத்தை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். ஒரு மனிதன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. எனவேதான் இஸ்லாம் மாதிரியாக ஒரு நாளைக்கு 5 காலத்திலே கடமையை நிறைவேற்றுதல் என்பது உலகத்திலே யாருக்கும் சொந்தமானது அல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமானது. ஒரு முஸ்லிம் அதிகாலை ஃபஜ்ருடைய பாங்குக்கு மேலாலே தூங்கவே கூடாது. முஸ்லிம்களுடைய வீடுகளிலே அதிகாலை ஃபஜ்ருக்கு பின்னாலேயும் இருட்டாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நம்ம எல்லாம் கேள்விப்படுகிறோம், சிங்கப்பூர் இன்றைக்கு உலகத்திலே ஒரு குட்டி நாடு, சின்ன நாடு தான். அவருடைய சுற்றளவு சென்னை மாதிரி கூட இல்லை, அதை விட சின்னது என்று கேள்விப்படுகிறோம். போனது இல்லை. அந்த சிங்கப்பூரை அந்த நாட்டை உருவாக்கிய லீ குவான் அப்படிங்கிற அந்த மன்னர், அந்த ஜனாதிபதி இருக்கிறார், பிரசிடென்ட் இருக்கிறாரு, அவரிடத்தில் ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த சிங்கப்பூர் நாட்டிலே அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் முஸ்லிம்கள் தொழுகைக்காக வேண்டி அதிகாலையில் எழுப்பி விடுகிற அந்த பாங்குடியை தருகிறார்கள், எங்களுக்கு தூக்கத்திலிருந்து அது இடையூறாக இருக்கிறது என்று ஒரு புகாரை தெரிவிக்கப்பட்டது. லீ குவான் அந்த புகாரை பார்த்து விட்டு சொன்னார், சிங்கப்பூரை உருவாக்கிய முக்கியமான பெரும்புள்ளி அவர், இன்றைக்கும் வரை போற்றாத மக்கள் சிங்கப்பூரில் இல்லை. அந்த லீ குவான் சொன்னார், இந்த நாட்டிற்கு அதிகாலை முஸ்லிம்களுடைய பாங்கொலி ஒழிக்கப்பட்டு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்களே, அதுக்கு மேலையும் ஒருத்தர் தூங்குவார் என்று சொன்னால் அவர் இந்த சிங்கப்பூர் நாட்டுக்கு தேவையில்லாதவர் அப்படின்னு அறிவிச்சிட்டார். எனவே முஸ்லிம்கள் யாரும் அதிகாலை பாங்கொலிக்கு பின்னாலே ஒருத்தர் தூங்கவே கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதிகாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இரவு நேரத்திலே படுக்க செல்வீர்களே ஆனால் உங்களுடைய பிடரியிலே கடுத்த 3 முடிச்சுகளை ஷைத்தான் போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சை போடுகிற வேளையில் ஷைத்தான் சொல்கிறான், உருகுத் வைந்தலக்க வக்துன் தவீலுன், நீண்ட நேரம் இருக்கிறது, நீ இன்னும் கொஞ்சம் உறங்கு என்று பெத்ததாகி ராராட்டுகிறதை விட ஷைத்தான் கொஞ்சம் கூடுதலா நம்ம அப்படியே தூக்கத்திற்கு எழுப்பாம இருக்கிறதுக்குண்டான எல்லா வேலைகளையும் ஷைத்தான் செய்வான். அதிகாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 முடிச்சுகள் போட்ட பின்னாலே எனக்குரிய ஷைத்தானுடைய அந்த கவலையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளானே மனிதன் சென்றது மாதிரிதான். எனவே இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பதற்கு இந்த வழி பெருமானார் சொன்னார்கள், அதிகாலை ஃபஜ்ருடைய பாங்கை காதால கேட்ட பின்னாலே ஒருத்தர் எழுந்து உட்கார்வார் என்று சொன்னால் அந்த ஷைத்தான் போட்ட 3 முடிச்சுல ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. எழுந்து ஒழு செய்வானே ஆனால் 2வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அவர் அதிகாலையில் எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவார் என்று சொன்னால் இந்த 3 முடிச்சுகளும் அவிழ்ந்து விட்டு அவருடைய அன்றைய காலை பொழுதை அந்த நாளை அல்லாஹ் நிம்மதியானதாக கவலை இல்லாத நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு அவர் சென்று விடுகிறார். எனவே அல்லாஹ் பொறுப்பேற்கக்கூடிய எவர்களும் அவருக்கு ஏற்படுகிற கவலையாக இருந்தாலும் அதற்குண்டான சொல்யூஷனை, தீர்வையும் அல்லாஹ் வைத்திருப்பான் என்பதிலே மாற்று கருத்து கிடமில்லை. ஆனால் ஒருத்தர் அதிகாலை பாங்கு சத்தத்தை கேட்டால் தூங்கிக் கொண்டே இருக்கிறார், ஒழு செய்யவில்லை, இழந்து தொழுகவே இல்லை என்று சொன்னால் அவருக்கு அன்றைய நாள் கவலைக்குரிய நாளாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கவலைகளை நாம் நீக்குவதற்கான சொல்யூஷனை மார்க்கம் தருகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அஜ்ஸி வல் கஸல், சோம்பேறியாக நான் இருக்கக்கூடாது, என்னுடைய ஒவ்வொரு வினாடிகளும்
சோம்பல்தனத்தின் அடிப்படையிலே அது கழிந்ததாக இருக்கக்கூடாது. நான் ஆக்டிவாக, நான் முழுமூச்சாக செயல் வீரனாக இருக்கக்கூடிய நிலையிலே தான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே 23 ஆண்டுகளை பெருமான ஸல்லல்லாஹு இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களிடத்திலே சமுதாயத்திற்கு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 23 ஆண்டு காலங்கள் தான். 23 வருஷத்துக்குள்ளாலே ஒரு பெரிய புரட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்படுத்தி அன்றைய நேரத்திலே மக்கள் தொகை கம்மியாக இருந்த நேரத்திலே 1.25 லட்சம் உள்ளங்களை வென்றெடுக்கிற அப்படிப்பட்ட உயரிய தாத்பரியமான செயல்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ஆக்டிவிட்டியான செயலுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கினார் என்று சொன்னால் மிகையானதல்ல. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி கொஞ்சம் சோர்வா தூங்கினாங்க. அல்லாஹ் தஆலா தட்டி எழுப்பினார். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி படுத்துக் கொண்டிருப்பவரே, கும், நீங்கள் எழுந்திருங்கள், உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்கிறது, இவ்வளவு வேலையை வைத்துக் கொண்டு நபியை நீங்கள் தூங்கக்கூடாது, நீங்கள் சோம்பலாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நபியை தட்டி எழுப்பி 23 ஆண்டுகளையும் நல்வழியிலே நீங்கள் சமுதாய சேவைகளில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உடலை விட்டு உயிர் பெறுகிற வரைக்கும் முழு மூச்சாக தீனுக்காக பாடுபட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உம்மத்திடத்திலே மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதிலே பெரும்பாடுபட்டார்கள். எனவேதான் கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ஜத் திருவிழாவிலே கேட்டாங்க, எல்லா உம்மத்தும் சேர்ந்திருக்கிற அந்த ஒரு சபையிலே, ஹல் பல்லகுது, நான் உங்களிடத்தில் இந்த மார்க்கத்தை நான் எத்தி வைத்து விட்டேனா, அல்லாஹ் சொன்னதை எத்தி வச்சுட்டேனா இல்லையா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க. யார் சொல்லலாம்? பல்லகுத்த ரிசாலா, அல்லாஹ்வுடைய இந்த தீனை எங்களிடத்திலே கொண்டு வந்து நீங்கள் சேர்த்து விட்டீர்கள். வத்தைத்தல் அமானா, அமானிதத்தை கரெக்டா முறையா வந்து எங்களிடத்திலே ஒப்படைத்து விட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸஹத்தல் உம்மா, இந்த உம்மத்துக்கு நல்ல உபதேசத்தை நீங்கள் செய்தீர்கள், இந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சொல்லுவோம் என்று 1.25 லட்சம் சஹாபாக்களும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார். இன்றைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ரவுலானுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஹாஜிகள், ஜஸாக்கல்லாஹு அன்னா வ அன் உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்ல எங்கள் சார்பாகவும் இந்த முழு உம்மத்து சார்பாகவும் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை தருவானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும். நபியுடைய உழைப்பு அவ்வாறு இருந்தது. எனவே சோம்பல்தனமாக ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பாதுகாப்பு தெரிந்தார்கள். வஅஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புஹுல், கோழைத்தனமாக இருப்பது, கஞ்சத்தனம் செய்வது. வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தனக்கு தேவையானதை செலவு செய்யாமல் அதிலேயே குறைத்து செலவு செய்வானேனால் அவன் கஞ்சன். தேவையை மீறி செலவு செய்வானேனால் அவன் வீண்வரைமாக செய்கிறான். ரெண்டுக்குமே அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது என்று திருமறையில் குர்ஆன் சொல்கிறது. ஒரு முஸ்லிம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், கான பைன தாலிக கவாமா, நீங்கள் செலவு செய்வதாக இருந்தால் ஒரேடியா வீண்வரைமாக செஞ்சிடாதீங்க. அதே போன்று கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. கான பைன தாலிக கவாமா, ரெண்டுக்கு மத்தியிலே முஸ்லிம்கள் செலவு செய்வார்கள், இடைநம்பிக்கையாளர்கள் செலவழிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா செலவு செய்யக்கூடிய தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அதே போன்று வஅஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால், யா அல்லாஹ், கடன் மிகைப்பதிலிருந்து நான் பாதுகாவல் தருகிறேன். கடன் என்பது இருக்கிற ஒரு மனிதனை வாழ்நாள் முழுசும் கவலையை விட்டு நீங்கவே செய்யாது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இப்படி கடன் சம்பந்தமாக பிரார்த்தித்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, வல் மக்ரம், நான் கடனாளியாக மௌத்தாகிறதிலிருந்து ரப்பே என்னை பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் படுவதிலிருந்து வாழ்க்கையிலே ஒரு முஸ்லிம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதே போன்று வகஹர் ரிஜால், பிறர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவது, பிறர்கள் என்னை அடக்கி ஆள் நினைப்பதற்கிறே, இவைகள் அனைத்தை விட்டு ரப்பே நான் பாதுகாவல் தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லி முடித்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால். இந்த 8 செய்திகளை அந்த சஹாபி வாழ்நாளிலே தொடர்ந்து துஆ செய்து கொண்டே இருந்தார். அந்த சஹாபி அபூ உமாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் கற்றுக் கொடுத்த இந்த துஆவை வாழ்நாளிலே விடாமல் ஓதிக் கொண்டிருந்தேன், என் மனக்கவலைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நீக்கி தந்துட்டான் என்று சொன்னார். எனக்கு ஏற்பட்ட கடன்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அவன் நிறைவேற்றி விட்டான் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற அற்புதமான வரி செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தனிப்பட்ட மூமின்களுக்குமான துஆவாக இதை கற்றுக் கொடுக்கிறார்கள். நம் அனைவர்களும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றி நடக்கிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.